ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி சேனல். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கிச்சனை தாங்க உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசை. ரொம்ப சூப்பராலாம் இருக்காதுங்க, சுமாராக தான் இருக்கும். பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேல் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் மிளகா வத்தல் புளியெலாம் வாங்குவீங்க. அதோட மிச்சம் அந்த மூட்டையில் இருக்குது. கொத்தவரங்காய் வத்தல் வச்சுருக்கேன். அடுத்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா எவர்சோல் டப்பாவாக வச்சுருப்பேன். அது என்னென்னா குழம்பு பொடி, வடம், வத்தல், ராகி பொடி, ராகி இதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக இந்த ஃபுல்லாக எவர்சோல் டப்பா தான். இதில் நான் எந்த பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணல. இதில் ஃபுல்லாக வச்சுருப்பேன். குழம்பு பொடி வச்சுருப்பேன், ரசப்பொடி வச்சுருப்பேன், இதெல்லாமே வச்சுருப்பேங்க. அந்த மேலே ஜல்லடை இருக்கா, அது இருக்குது. இந்த குட்டி பொடி டப்பா எதுக்குன்னா கோதுமை மாவுங்க. தொட்டு தொட்டு எடுவோம் பார்த்தீங்களா, அதுக்காக இந்த டப்பாவில் இருக்க மாவு தொட்டு எடுறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கடுத்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா வெறும் டப்பர் வேணுங்க. இதில் என்ன இருக்குது, துவரப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, குழம்பு பொடி, ரெட் சில்லி பொடி, கல் உப்பு, நாட்டு சர்க்கரை, ஒயிட் சர்க்கரை, இந்த மாதிரி ஐட்டங்கள், மிளகா வத்தல் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த மிளகா வத்தல் பாக்கெட் எதுக்கு ரப்பர் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த மிளகா டப்பா இங்கே இருக்குங்க. அது தீர்ந்து போச்சுன்னா அதுலேருந்து அதை கொட்டிக்க. ஏன்னா நான் உள்ளே வச்சா மறந்துடுவேன். நான் வெளியில் வச்சிங்கன்னா இது தீரும்போது அதை அதுலேருந்து மாற்றி ஷிஃப்ட் பண்ணிப்பேங்க. அதுக்காக வச்சுருக்கேன். கீழே கூட பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ரப்பர் பண்ணி போட்டு. நான் இட்லிக்கு வெள்ளை உளுந்து யூஸ் பண்ண மாட்டேன், கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுவேன். அதை இப்படி ரப்பர் பண்ணி வைக்காம விட்டேன்னா நான் தேடுவேங்க. என்னோடய மறதிக்காக தான் நான் இப்படிலாம் வச்சுருக்கிறது கிச்சனில். மற்றபடி கல்லுப்பு புளிக்கு ஜாடி. மற்றபடி சாதாரணமாக தாங்க இருக்கும். இந்த குட்டி குட்டி டப்பாலாம் எதுக்குன்னா கடுகு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், டீ பொடி, மஞ்சள் பொடி, ரெட் சில்லி போடுறதுக்காக இதெல்லாம் நான் வச்சுருப்பேங்க. இவ்வளோ தாங்க எங்கள் வீட்டு கிச்சனோட மொத்த டப்பாமே வச்சுருக்கேன். இதெல்லாம் மாற்றி எவர்சோல் டப்பா வாங்கணும்னு ஆசை, பார்க்கலாம் அது என்றைக்காவது நிறைவேறுதான். இது பார்த்திங்கன்னா கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் வச்சுருக்கேங்க. இந்த டப்பா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட மூடியை உடச்சிட்டேன். டப்பா சும்மா இருக்குது, அது சும்மா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இதுக்குள்ளே தூக்கி வச்சுட்டேன். ஒரு இதில் பார்த்திங்கன்னா மிச்சம் எண்ணெய், ஒரு இதில் நெய் இருக்குங்க. எண்ணெயில் மிஞ்சு பார்த்திங்களா, அப்பெல்லாம் பிடிச்ச எண்ணெய், அதை போட்டு வைக்கணும். நெய்யும் வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க நம்ம வீட்டு கிச்சன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.